போலீஸ் ஸ்டேஷன் உள்ளேயே காலடி எடுத்து வைக்காதவ வேதா இன்னைக்கு அவ புள்ளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது. ஊர் முழுக்க டிவில இது பிளாஷ் நியூஸா ஓடிக்கிட்டு இருக்கு. இது அவளுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இத பார்த்தா அவ துடிச்சு போயிட மாட்டா? கண்டிப்பா துடிப்பாங்கம்மா. என்ன அடிச்சு துரத்தும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வலி இருந்துச்சோ இப்போ அதை விட பல மடங்கு அவங்களுக்கு வலிக்குமா. இதுல என்ன கஷ்டம்னா இப்ப அவ சிங்கப்பூர்ல இருக்கா. பையனை காப்பாத்தணும்னு நினைச்சா கூட உடனடியா வர முடியாது. அவ இங்க ரீச் ஆகறதுக்குள்ள அவ நரக வேதனையை அனுபவிச்சிருவா. வாழ்நாள் முழுக்க இந்த அவமானத்தை அவளால மறக்கவே முடியாதுடா. மேடம் வாயா. வணக்கம் மேடம். நீ இல்லன்னா இவ்ளோ பெரிய விஷயத்தை என்னால பண்ணிருக்கவே முடியாதியா. பெரிய விஷயத்த பண்ணிருக்க. நான் என் தொழிலுக்கு விரோதமா இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கேன் மேடம். வேதா மேடமுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க. நீங்க தான் மேடம் என்ன எப்படியாவது காப்பாத்தணும். தர்ஷன் அம்மா இதுல நீ கனடா போறதுக்கான ஃபிளைட் டிக்கெட் இருக்கு. உனக்கு தேவையான பணமும் இருக்கு. உனக்கு நைட் 10 மணிக்கு ஃபிளைட். அங்க 1 மாசம் தங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வா. திரும்பி வந்து இங்க என்னால மறுபடியும் தொழில் பண்ண முடியாத மேடம். உன்னை யாரையா இங்க திரும்பி வர சொன்னா? மும்பைல நீ ஆடிட்டிங் பண்றதுக்கு உனக்கு தனியா ஒரு ஆபீஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உன் குடும்பத்தோட அங்க போய் செட்டில் ஆயிடு. இனிமே தமிழ்நாடு பக்கமே வரக்கூடாது. எதுவும் பிரச்சனை ஆயிடாதுல மேடம்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆவாதியா. எடுத்துட்டு போ. சரிங்க மேடம். வரேங்க மேடம். வேதா சிங்கப்பூர்ல இருந்து சென்னைக்கு திரும்பி வரும்போது அவ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உருவாக்கின அவளோட கல்வி சாம்ராஜ்யமே தரமட்டமாகி இருக்க போகுது. இனி அவளால அதுல இருந்து மீளவே முடியாதுடா. எந்த பேரையும் புகழையும் வச்சுக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்தினாலோ அந்த பேரும் புகழும் மொத்தமா அழிஞ்சு நாசமாக போகுது. அத பார்த்து பைத்தியம் புடிச்சு ரோடு ரோடா சுத்த போறா. அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். சார் ரொம்ப அர்ஜென்ட்டா பணம் வேணும் சார். கொஞ்சம் சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணுங்க ப்ளீஸ். எவ்வளவு வேணும்? 80 கோடி சார். அதுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். இந்தாங்க. சார் கொஞ்சம் சீக்கிரம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் இப்ப பெரிய பிரச்சனையில இருக்கேன். வெயிட் பண்ணுங்க சார். சின்ன அமௌண்ட் இல்ல, 80 கோடி சார். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா தான் இருக்கு. நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா? உங்களை தான் சார் கேக்குறேன். இல்ல சார், நாங்க. ஆமா சார், நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். இதுல டிக் பண்ணிருக்க இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுங்க சார். ஓகே சார். பென். வித்யா இந்தா. நீங்களும் அதே மாதிரி டிக் பண்ணிருக்க இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுங்கம்மா. சார் இங்க் பேட் இருக்கா? இல்ல சார். வேண்டாம், கையெழுத்தே போடுறேன்.
ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே சார். என்ன சஞ்சய் நீ என்ன டுட்டோரியல்ல சேர்த்ததை நீ மறந்துட்டியா? இந்த டென்ஷன்ல மறந்துட்டேன் வித்யா. நிஜமாவே ரொம்ப பெருமையா இருக்கு. இதான் உன்னோட முதல் கையெழுத்துல? ஆமா. உன் முதல் கையெழுத்து வேதா ஃபேமிலியோட மானத்தை காப்பாத்த பயன்பட்டிருக்குல்ல. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வேதாவோட மருமக என்ன செய்வாங்கிறத நீ செஞ்சு காமிச்சிட்ட வித்யா. எங்க ஃபேமிலியோட நம்பர் 1 மருமகளா நீ தான் இருக்க போற. சீக்கிரமே உன்னை வித்யா தான் என் வீட்டோட நம்பர் 1 மருமகன்னு என் அம்மா சொல்லுவாங்க பாரு. சார், இந்தாங்க சார், செக்கை வாங்கிக்கோங்க. சார் ரொம்ப நன்றி சார். சரி சார், நாங்க ஓகே சார். கிளம்புறோம். போலாமா? ஹலோ மேடம். சொல்லு ரவி. அந்த வித்யா நம்ம போட்ட பிளான் எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணா? வித்யா, ஏண்டா அவ டாக்குமெண்ட்டை கொண்டு போய் அடமான வச்சு பணம் வாங்குற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கடா? எனக்கு தெரியாது மேடம். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்படியாவது ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஏய், அவங்கள விட்டுறாத. நம்ம ஆளுங்களை வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணு. எப்படியாவது அவங்கள ஸ்டாப் பண்ணி அந்த செக்கை உடனே கிழிச்சு போடு. ரொம்ப பிரச்சனை பண்ணாங்கன்னா 2 பேரையும் தீர்த்து கட்டிடு. கொலை பண்ணவா? ஆமாண்டா. இந்த எல்லைக்கு நான் போக கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழி இல்லை. அட்லீஸ்ட் அந்த வித்யாவையாவது போட்டு தள்ளணும்டா. போலீஸ் கேஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவங்க மட்டும் அந்த பணத்தை கட்டிட கூடாது. சரிங்க மேடம். இத பார், இதுல ஏதாவது மிஸ் ஆச்சு ஒண்ணு ஆள் வச்சு தூக்குற மாதிரி ஆயிடும். மிஸ் ஆகாது மேடம். சீக்கிரம் கிளம்புங்க. ஓகே மேடம். வித்யா, என்னையோட உன் சாப்டர் க்ளோஸ் ஆக போகுது. மேடம், இப்போ எங்க போகணும்? நேரா காலேஜுக்கு போங்க. சஞ்சய்,
சஞ்சய் வண்டியில ஏறு வித்யா போலாம். அக்கா அழாதக்கா. அப்பா அண்ணா உங்களை வீட்டுல தானப்பா இருக்க சொன்னான். உடம்பு கொஞ்சம் நல்லா ஆனதும் உடனே இங்க திரும்ப வந்து உட்காந்துட்டா என்னப்பா அர்த்தம்? ப்ளீஸ்ப்பா வாங்க வீட்டுக்கு போலாம். என்னால வீட்டில் இருக்க முடியாது மானசா. இந்த பிரச்சனை சால்வ் ஆகி நம்ம காலேஜுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். சஞ்சய் பணத்தை கட்டிட்டேன்னு வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறமா வீட்டுக்கு போலாம். உங்க பையனை வேற அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களே மாமா. பாவம், அவரு அங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரோ. அக்கா அழாதக்கா. மாமாக்கு எதுவும் ஆகாது. சஞ்சய் கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துருவான். அம்மா அழாத மனசா, சொல்றேன்ல, அழுகி நிறுத்து, அழாத. மேடம், நம்ம காலேஜில் இது வரைக்கும் நடக்காத விஷயம்லாம் நடந்துச்சு மேடம். மேடம் ஈவினிங் 5 மணிக்கெலாம் நம்ம காலேஜை சீல் வச்சிருன்னு சொல்கிறாங்க மேடம். இதுக்கப்புறம் எங்களால் படிக்க முடியாதா? அவ்வளோதானே, எல்லாம் முடிஞ்சா? இந்த வேதவல்லி இருக்கிற வரைக்கும் நம்மளோட இன்ஸ்டிடியூட்டை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். அம்மா, நீங்க ஊர்ல இல்லாத நேரத்துல என்னென்னமோ நடந்துருச்சுமா. ஸ்னேகா, என்ன இதெல்லாம்? இத்தனை பேரு நம்ம வீட்ல இருந்தோம், எப்படி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு? இதான் நீங்க எல்லாம் இன்ஸ்டிடியூட்ட பாத்துக்கிற லட்சணமா? நான் இல்லனா அவ்வளவுதானா? எனக்கு அப்புறம் 100 தலைமுறைக்கு இந்த இன்ஸ்டிடியூட் பேரோடையும் புகழோடையும் நிலைச்சு இருக்கணும்னு நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கெல்லாம் எனக்கு கொடுக்கிற சப்போர்ட் இதுதானா? மாத்தி மாத்தி போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், யாருமே போன் அட்டெண்ட் பண்ணல. நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலயும் இப்ப வரைக்கும் நம்ம இன்ஸ்டிடியூட்ஸ் பத்தி தான் ஹெட்லைன்ஸ்ல வந்துட்டு இருக்கு. மீடியாவை எப்படி உள்ள விட்டீங்க? அது கூட உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலல்ல? சஞ்சயும் விஜயும் எங்க எங்க போனாங்க 2 பேரும்? அம்மா, அண்ணன். என்ன அண்ணன்? என்ன ஆச்சு? ஸ்னேகா, அவங்க 2 பேரும் எங்க? சஞ்சய் பணம் ரெடி பண்றதுக்காக போயிருக்காரு. விஜய்? அழுகைய முழுங்கிட்டு விஷயத்த சொல்லு. அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அரஸ்டா?
விஜய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமாமா, அத்தனை பேர் முன்னாடி அண்ணனை ஏதோ அக்யூஸ்ட் மாதிரி அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டாங்கம்மா. நாங்களும் எவ்வளவோ பேசி பார்த்தோம், அவங்க கேட்கவே இல்ல. அப்பா எம்எல்ஏ கிட்ட கூட ஹெல்ப் கேட்டு பார்த்தாரு, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. இவ்ளோ நேரமா என் பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கானா? சின்ன அண்ணன் மணி ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்கம்மா. என் பையனை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? மாதவன், மேடம் மேடம் சென்ட்ரல் மினிஸ்டருக்கு கால் பண்ணிட்டு அப்படியே வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட சொல்லுங்க. ஓகே மேடம். பேர் சொல்லுங்க. விஜய். அட்ரஸ் சொல்லுங்க. ஹலோ யோ, விஜய்ங்கிறவரை அரெஸ்ட் பண்ணிருக்கியா? சார். ஆமா சார். யாரை கேட்டி அரெஸ்ட் பண்ண? மொத்த பேரையும் வீட்டுக்கு அனுப்ப பிளான் பண்ணியா? சார் உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? யோ எஃப்ஐஆர் போடாதயா? இரியா. இல்ல சார், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மண்ணா கட்டி அதான் அவங்க பே பண்றதா சொல்லியிருக்காங்களே, அப்புறம் ஏன் அரெஸ்ட் பண்ண? இல்ல சார், எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அதனால தான் சார் அரெஸ்ட் பண்ணேன். எஃப்ஐஆர் எதுவும் போட்டியா? இல்ல சார், இனிமே தான். தொலைச்சிருவேன் உன்னை. நீ அரெஸ்ட் பண்ணிருக்கே, அவரோட அம்மா யாருன்னு தெரியுமா? சார். அவங்க ஸ்டேஷனுக்கு வெளியே தான் நிக்கிறாங்க. நீயே அவரை கூட்டு போய் அவங்க கிட்ட விட்டுட்டு மன்னிப்பு கேக்குற. ஓகே சார். மேடம் வந்துட்டாரு. மேடம். என்ன லாயர் சார், என் பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஸ்டேஷனுக்கு வர மாட்டேன்னு தெரியும்ல. எனக்கு இப்பதான் மேடம் விஷயமே தெரியும், அதான் ஓடி வந்தேன் மேடம். நீங்க உள்ள வர வேண்டாம் மேடம், 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம், நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன் மேடம். வந்துடுறேன் மேடம். சொன்னதை செய். ஓகே சார். சார் சாரி சார், என்ன மன்னிச்சுங்க சார், வேற இடத்துல இருந்து பிரஷர் வந்தது, அதான். வாங்க சார். சாரி சார். வாங்க சார், நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க சார், அத நான் பாத்துக்கிறேன். இல்ல அதெல்லாம் பண்ணல, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். அப்பா அண்ணா விஜய். எனக்கு அடிச்சாங்களா? இல்ல. சாரி மேடம், டிபார்ட்மெண்ட்ல ஹையர் ஆபீசர் சொன்னதுனால அரெஸ்ட் பண்ண வேண்டியதாகி போச்சு. எஃப்ஐஆர்லாம் எதுவும் போடல, நீங்க கூட்டிட்டு போலாம் மேடம். அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க யாரு, அவங்க ஹிஸ்டரி என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணணும். சாரி மேடம். விஜய், அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆடிட்டர் சண்முகம் தானே ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாரு? ஆமாம்மா. இப்ப அவன் எங்க? தெரியலம்மா, ரீச் பண்ணவே முடியல. மேடம், விசாரிச்சதுல அவன் வெளியூர் போனதா சொல்றாங்க மேடம். இன்னும் 1 மணி நேரத்துல அந்த சண்முகம் எங்க இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும். யார் நம்பர்? ஹலோ சார், நான் சஞ்சய் பேசுறேன் சார். சார் பணம் ரெடி ஆயிடுச்சு சார், இப்போ நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன், பே பண்ணிடுவேன் சார். சாரி சார், உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, நாங்க காலேஜுக்கு சீல் வைக்க போயிட்டு இருக்கோம். சார் சார் இப்படி சொன்னா எப்படி சார்? நீங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது சார். நீங்க கோர்ட்ல கட்டிட்டு என்ஓசி வாங்கி காலேஜை ரீஓபன் பண்ணிக்கங்க. இப்போ நாங்க கண்டிப்பா சீல் வைக்க போறோம். சார் 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 ஹலோ ஹலோ சார், ஹலோ சார், ஹலோ சார், ஒரு நிமிஷம்.